கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னாலே உங்களுக்கு மாத்தூர் தொட்டிப்பாலம் தான் ஞாபகம் வரும். ஆசியாவிலேயே உயரமான நீளமான ஒரு தொட்டிப்பாலம். பெருந்தலைவர் காமராஜர் 1966 கட்டின அந்த பாலம் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அது இல்லை, நீங்கள் நடந்து போகும்போது தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த மலை பகுதியை பார்க்கும்போது கல்குளம், விளவங்காடு அப்படிங்கிற பகுதிக்கு அந்த தண்ணீரை கொண்டு வரக்கூடிய அந்த அழகு நம்ம கண்ணை கவர்ற மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய சுற்றுலாத்தலம் மட்டும் இல்லை, ஒரு விவசாயத்திற்காக செய்யப்பட்ட ஒரு அற்புத தலம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 இடத்துல இதை கட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா, நான் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காப்புக்காடு அப்படிங்கிற ஒரு இடத்துல, அதுதான் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் பிறந்த இடம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தொல்காப்பியர் மன்றத்தினுடைய ஆண்டு விழாவில் எனக்கு ஒரு விருது கொடுத்தாங்க. அந்த விருதுக்காக முள்ளாங்குழி லாசர் அவர்கள் அழைப்பின் பேரில் நாங்கள் போயிருந்தேன். அந்த இடத்துல அந்த இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நீளமான ஒரு பாலம் இருந்தது. அந்த பாலம் என்ன அப்படின்னு கேட்டால், இதுவும் 1966 பெருந்தலைவர் காமராஜர் கட்டிய பாலம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாலம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றில், அதாவது இயந்திரங்கள் மூலம் தண்ணீரை இறைத்து அந்த தண்ணீரை அந்த பாலத்தில் ஏற்றி அந்த பாலத்து வழியே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா விவசாயத்துக்கு கொண்டு சென்றிருக்காங்க. பார்த்தீங்களா, விவசாயத்துக்காக பெருந்தலைவர் எவ்வளோ மெனக்கிட்டு இருக்காரு. உடனே நான் காலார நடந்து போய் அந்த இடத்தெல்லாம் பார்த்தேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய வீடுகள் வீடுகளுக்கு மத்தியில் இந்த பாலம் போகிற மாதிரி அந்த அமைப்பு இருக்குது. மிகப்பெரிய பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சு இருக்குது. அந்த சர்ச்சு பக்கத்திலே இந்த பாலம் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. எப்படி மாத்தூர் தொட்டி பாலம் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும், அதே மாதிரி இது நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாலம். ஆனால் சமீபத்தில் இந்த பாலம் செயல்படாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியும், அந்த பாலத்தில் நிறையா ரோடுகள் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அது செயல்பாடு இல்லை அப்படின்னு சொன்னாலும், அவருடைய பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை தாங்கி அவர் அந்த காலத்தில் விவசாயத்துக்காக செய்த அற்புதங்களை சொல்லும் விதமாக அந்த காப்புக்காட்டில் இந்த பாலம் உங்கள் பிரமாண்டமாக இருக்குது. நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா மார்த்தாண்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த காப்புக்காட்டில் இருக்கக்கூடிய அந்த பாலத்தை ஒரு நாள் போய் பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு.